தமிழ் ஓசை வழங்கும் நாடக மேடை. உதவியோ உதவி ஒளி சித்திரம். வானொலிக்காக எழுதியவர் நாகராஜா. தேன்தமிழ் ஓசைக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். தயாரிப்பு தேன் தமிழ் ஓசை. கீதா, கீதா. மல்லிகா, வா மல்லிகா. என்ன கீதா, சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? எல்லாம் முடிஞ்ச மாதிரிதான். ஆமா, நீ வேலைக்கு போகல, குழந்தையோட இங்க வந்திருக்க? எங்க கீதா, குழந்தை பிறந்ததுல இருந்து ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு தானே இருக்கேன். ஆமா ஆமா, லீவு எவ்வளவு நாளைக்கு மல்லிகா போடுவ? ஒரு நல்ல ஆள் கிடைக்கிற வரைக்கும் தான். வேலைக்காரி என்ன யோசிக்கிற? இல்ல, கிராமத்துல ஒரு பொண்ணு இருக்குது, வீட்டு வேலைக்கு ஆளு வேணும்னா சொல்லுன்னு எங்க மாமா சொல்லி இருந்தாரு. அப்படியா? பொண்ணுன்னு சொல்ற, வீட்டுல குழந்தையோட தனியா இருக்குமா? என்ன மல்லிகா, கிராமத்து பொண்ணு, அதெல்லாம் பொறுப்பா இருக்கும். அதுவும் இல்லாம நான் தான் பக்கத்து வீட்லயே இருக்கனே. சரி கீதா, அப்ப வர சொல்லி கடிதம் போடு. நான் அடுத்த வாரத்துல இருந்து அலுவலகத்துக்காவது போறேன். ஏ செண்பகம். என்னக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள? குழந்தைய வச்சிட்டு இருக்கேன்க்கா. இங்க வாடி. இந்தா, இத கொண்டு போய் அரைச்சி எடுத்துக்கிட்டு வா. குழந்தை தூங்கிட்டு தானே இருக்கான். ஆமாக்கா. தூங்கட்டும் தூங்கட்டும். சரிக்கா. செண்பகம், செண்பகம். என்னக்கா? இதுல நீ என்ன செஞ்ச? நான் ஒண்ணும் செய்யலையக்கா. பின்ன மிக்ஸி எப்படி இருக்கு? அக்கா, அது வந்து நான் தான் காலையில சுத்தமா தொடச்சு வச்சுட்டு தானே போனேன். இப்ப பாரு எப்படி இருக்கு. நீ என்னமோ செஞ்சிருக்க. அது நான் ஒண்ணும் செய்யலக்கா. கீதா அக்கா தான் இத அரைச்சிட்டு வான்னு கொடுத்தாங்க. ஏன், அவ வீட்டுலதான் மிக்ஸி இருக்க. அது ரிப்பேர்க்கா. சரி சரி, இனிமே என்ன கேட்காம இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது என்ன? சரிக்கா. என்ன இன்னைக்கு சாப்பாடே வித்தியாசமா இருக்கு? அப்படியா? ஆமா கீதா, இது நீ செஞ்ச மாதிரி தெரியலையே. நான் தாங்க செஞ்சேன். இது வரைக்கும் இப்படி ஒரு ருசியான சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லையே. ஆமா கீதா, இதை யார் செஞ்சது? அவ்வளோ நல்லாவா இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா கீதா. அப்ப சொல்லிட வேண்டியதுதான். இத செஞ்சது பக்கத்து வீட்டுக்கு வேலைக்கு வச்சமே செண்பகம், அவ தாங்க செஞ்சது. அப்படியா? அதான் கிராமத்து வாசனை சாப்பாட்டுல மணக்குது. சரி, அப்ப இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. என்னங்க, பீரோல என்னத்தை தேடுறீங்க? கீதா, பகல்ல என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் கேக்குறீங்க? துணியெல்லாம் ஒண்ணு கூட காணுமே. நாளைக்கும் நான் இதே உடுப்பதான் போட்டு போகணுமா? நாளைக்கு கட்டாயம் துவைச்சு வச்சிடுறேன். செண்பகம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குக்கா. அவர் சொன்ன மாதிரி இல்லன்னா அவருக்கு கோவம் வந்துடும். அதனால எல்லா துணியும் நல்லா அழுக்கு போக துவைச்சு காய போடு. நான் வந்து இஸ்திரி போட்டுறேன். ராத்திரி அவரு ஊருக்கு போறாரு. சொன்னதை மறந்துடாத. சரிக்கா. சரி செண்பகம், நான் போயிட்டு வரேன். செண்பகம். என்னக்கா? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? மல்லிகை வேலைக்கு போய் அரை மணி நேரம் ஆகுதுல்ல? ஆமாக்கா. குழந்தை தூங்கிட்டு தானே இருக்கான். ஆமாக்கா. சரி இருக்கட்டும், நீ வா. என்னக்கா? இந்தா, இந்த துணியெல்லாம் துவைச்சு போடு. நான் சமையல முடிச்சிட்டு வந்துடுறேன். அக்கா, என்னடி அக்கா அக்கான்னு இழுக்கிற? இல்லக்கா, இங்கேயும் மல்லிகா அக்கா துணியெல்லாம் துவைச்சு போடுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இருக்கட்டும், அதெல்லாம் மத்தியானமா கூட துவைச்சு போடலாம்ல. அது இல்லக்கா, அந்த அண்ணன் எங்கேயோ வெளியூருக்கு போறாராம், அதனால அவரோட துணியெல்லாம் துவைச்சு போடணும்னு சொன்னாங்க.
அவ அப்படி தாண்டி சொல்லுவா. முதல்ல இந்த துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு அப்புறமா அதை துவைச்சு போடு. சரிக்கா. அக்கா துணியெல்லாம் துவைச்சிட்டேங்க்கா. துவைச்சிட்டியா? சரி சரி வா, கடைக்கு போயிட்டு வந்துடலாம். கடைக்கா? எதுக்குக்கா? உனக்கு தாண்டி வளையல், பொட்டு, ரிப்பன் எல்லாம் வாங்கி தரேன். அப்படியாக்கா? சரிக்கா, சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். ஆமா ஆமா. இந்த அப்படியே இந்த பையையும் எடுத்துக்க. ஏங்கா, குழந்தைய நீங்க தூக்கிக்கிறீங்களா? ஏண்டி, ஒரு கையில பையும் ஒரு கையில குழந்தையும் வச்சுக்க முடியாதா? சரிக்கா. அக்கா அக்கா, குழந்தையோட பால் பாட்டில் எடுக்கல. அது வேற எதுக்குடி, போன கையோட திரும்ப போறோம். சரி அக்கா, எதுக்கும் எடுத்துக்கலாம்க்கா. சரி சரி எடுத்துக்கிட்டு வா. இத எடுத்துட்டு வரேன்க்கா. சீக்கிரம் வாடி, நேரம் ஆகிட்டே இருக்கு. அக்கா, என்னக்கா அது? உங்க ஒரு பக்க காதுல தோட காணோம். ஆமா. ஐயோ செண்பகம், எங்க கிடக்குதுன்னு தேடி பாருடி. ஐயோ, இங்க எங்கக்கா தேடுறது? என்னடி நீ சத்தம் படாம தேடுறி? போன மாசம் தாண்டி புதுசா வாங்குனது. அக்கா, இந்த கடத்தெரு நெரிசல்ல தேடினா எப்படிக்கா கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும்டி, நல்லா தேடி பாருடி. தேடுறேன். மணி 2 ஆகுதான், வீட்டுக்கு போலாம்க்கா. ஏடி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நானே தோட காணன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அதுலக்கா, வீட்டுல வேலையெல்லாம் அப்படியே இருக்குது. என்னடி பொல்லாத வேலை, பெரிய வேலை. தோடு தொலைஞ்சு போயிருச்சேன்னு நானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்டுல 4 துணியை துவைக்கலையேன்னு இவ கவலைப்படுறா. தோட கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போறோம். இல்லக்கா, மல்லிகா அக்கா வந்தா திட்ட போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு திட்ட மாட்டாடி. உன்ன வேலைக்கு வச்சதே நான் தானே. உன்னை ஏதாச்சும் கேட்டா என்கிட்ட கேட்க சொல்லு. முதல்ல நகைய தேடுறி. சரிக்கா. செண்பகம், கிடைக்கலன்னா விடுறி, வீட்டுக்கு போகலாம். சரிக்கா. இன்னும் கூட தேடி பாக்கலாம். ஆனா என்ன பண்றது, பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகனம் பாக்குறாப்ல நீ சும்மா தோணன்னு நச்சரிக்கிற. யாருக்கு கிடைச்சிச்சோ, அவரு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியலையே. செண்பகம், என்ன பண்ணிட்டு இருக்க? துணியெல்லாம் அலசிக்கிட்டு இருக்கேன்க்கா. ஏன் காலையில இருந்து என்ன பண்ண? இப்பதான் துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்க? அது வந்துக்கா. என்ன வந்து போயின்னு? நான் காலையில என்ன சொன்னேன், நீ என்ன செய்யற? அதுக்கா, இங்க பாரு, காலையில இருந்து என்ன பண்ண சொல்லு. அது கீதா அக்கா கூட கடத்தெருவுக்கு போயிருந்தேன். உனக்கு சம்பளம் நான் தரேனா இல்ல கீதா தராளா? எப்ப பாரு கீதா கீதான்னு சொல்லிட்டு இருக்க. நான் கிளம்பின உடனே நீ அவ கூட போயிட்டியா? என்ன கடை வீதியே விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? போய் அந்த கீதா கூட்டிட்டு வா போ. ஏதோ கிராமத்து பொண்ணு வீட்டுல ஒழுங்கா வேலை செய்வான்னு பார்த்தா ஊரை சுத்திட்டு திரியிறா. மல்லிகா, கூப்பிட்டியாமே? கீதா, அவளை என் வீட்டுல வேலை செய்யத்தானே வர சொல்லி இருந்த. ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? இங்க பாரு, காலையிலேயே துவைச்சு போடுன்னு சொன்ன துணிகளை எல்லாம் இப்பதான் துவைச்சுக்கிட்டு இருக்கா. கேட்டா உன் கூட கடை வீதிக்கு வந்தாளா? இப்படிப்பட்டவளை வேலைக்கு வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? இல்ல மல்லிகா, கடத்தருக்கு போன உடனே திரும்பி இருப்போம். ஆனா அங்க என்னோட காதுல இருந்த ஒரு தோடு காணாம போயிருச்சு. அதான் 2 காதுலயும் தோடு போட்டுக்கிட்டு இருக்கியே. அதான் மல்லிகா, கீழே விழுந்துருச்சுன்னு நாங்க 2 பேருமே தேடி தேடி எங்கேயுமே கிடைக்கல. சரின்னு வீட்டுல வந்து பார்த்தா மளிகை சாமான் வாங்கிட்டு வந்த பையில்ல அதுக்குள்ள கிடக்குது. சரி கீதா, அதுக்காக வேலை செய்யாம இவ பாட்டுக்கு உன் கூட வந்துட்டாளே, இப்ப என் வீட்டுக்காரருக்கு நான் என்ன பதில் சொல்றது? அது நான் என்ன பண்றது மல்லிகா, தோடு தொலைஞ்சு போகுன்னு நான் என்ன கனவா கண்டேன்? சரி கீதா, அதுக்காக இங்க வேலை செய்யறவளை எதுக்காக கூட்டிட்டு போன? நீ மட்டும் போக வேண்டியதானே? என்ன மல்லிகா பேசுற? பாவ வேலைக்கு போறவளாச்சே, குழந்தைய வச்சுக்கிட்டு லீவ போட்டுட்டு வீட்லயே இருக்கியேன்னு உன் வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஒருத்திய கூட்டிட்டு வந்து விட்டான் பாரு. என்ன சொல்லணும்? கீதா, நீ வேலைக்கு கொண்டு வந்து விட்டதுனால இவள நான் எதுவும் கேட்க கூடாதுன்னு நினைச்சியா? தினமும் எப்ப கேட்டாலும் கீதா வீட்டுல இருந்தேன், கீதா கூட போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு கோவம் வருமா வராதா? கீதா, இனிமே அந்த செண்பகத்தை எங்கேயும் கூட்டிட்டு போகாத. அட என்னங்க பேசுறீங்க நீங்க? அவதான் புரியாம பேசுறானா, நீங்களும் பேசுறீங்க. என்ன கீதா நீ? அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தவளை அங்க வேலை செய்ய விடாம நீ வேலை வாங்கிட்டு இருந்தா தப்பு இல்லையா? ஏங்க, இப்படி எல்லா வேலையும் நான் ஒருத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இல்ல உங்களை தான் எதிர்பார்க்க முடியுமா? கீதா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க உங்க வேலைய பாருங்க, நான் என் வேலைய பாத்துக்கிறேன்.
ஐயோ, வீடு இப்படி திறந்து கிடக்கு. கீதா, கீதா, அவ விட பூட்டி இருக்குதே. செண்பகம், செண்பகம், வீட்டை திறந்து போட்டுட்டு. ஐயோ, அட பூட்டு இங்க உடைஞ்சு கிடக்கு. ஐயோ, வீடு அலங்கோலமா இருக்கே. அடி பாவி, இவளை நம்பி வீட்டை விட்டுட்டு போனது தப்பா போச்சே. ஐயோ, பீரோலாம் திறந்து இருக்கு. மல்லிகா, என்ன இது? வீடு அலங்கோலமா இருக்கு. அடட, பீரோ வேற உடைஞ்சிருக்கு. திருட்டு போயிருக்கா போல தெரியுது. ஆமாங்க, இந்த வேலைக்காரியை நம்பினதுக்கு நம்ம இப்படி எல்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்கு. எங்க போனா அந்த வேலைக்காரி? கீதாவோட எங்கேயோ வெளியில போயிருக்கா போல தெரியுதுங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த வேலைக்காரிங்களா நம்பாதேன்னு. அவ சொன்னா இவ சொன்னான்னு சொன்னேன். இப்ப வீட்டுல இருந்த பொருள் எல்லாம் போச்சா? என் நகை, பட்டு புடவை எல்லாமே போச்சுங்க. வரட்டும் இந்த கீதா, என்ன பண்றேன் பாருங்க. ஆமா, இனிமே என்ன பண்ணி என்ன ஆக போகுது? மல்லிகா, இந்த குழந்தை என்னது, வீட்டை சுத்தம் செய்றீங்களா? வீட்டை தான் சுத்தமா பண்ணிட்டு போயிட்டானுங்களே. என்ன சொல்ற மல்லிகா? எங்க அந்த செண்பகம்? இத வரால. சரி, நான் வரேன். கீதா நில்லு. என்ன மல்லிகா, சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. என்னக்கா இது, வீடெல்லாம் இப்படி அலங்கோலமா இருக்கு? வாடி, நல்லா ஊரை சுத்திட்டு வந்துட்டியா? இதுக்கு தானே அவன் உன்னை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தா. என்ன மல்லிகா, என்ன பேசுற நீ? இங்க பாரு கீதா, வீட்டுல எல்லா பொருளும் திருட்டு போயிருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க 2 பேரும் தான் காரணம். என்ன மல்லிகா சொல்ற? இவ்வளவுதான் இவ்வளவு பிரச்சனை. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? உங்களை ஒன்னும் செய்ய சொல்லல. உங்க 2 பேர் மேல காவல் நிலையத்துல புகார் செய்ய போறேன். எங்க என்ன சொல்றீங்க நீங்க? எங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க. அவளை கூட்டிட்டு போகாம இருந்தா வீட்டுல இருந்திருப்பா இல்ல, திருட்டும் போயிருக்காது. இந்த செண்பகமும் வேலை செய்யற வீட்டுல ஒழுங்கா இருப்போம்னு இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. அதனால உங்க 2 பேர் மேல என்ன புகார் செய்ய போறேன். நீங்க இனிமே எதையும் பேசாதீங்க, காவல் நிலையத்திலே பேசிங்க. என்ன சார், என்ன ஆச்சு? என்னங்க, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? இவங்க வீட்டுல திருட்டு போனதுக்கு என் மேல புகார் தராராம். என்னன்னு கேளுங்க. அதுல என்ன தப்பு? சரியா தானே சொல்லிருக்காரு. என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? அடுத்த வீட்டுல வேலை செய்ய நமக்கு தெரிஞ்ச பொண்ணை சிபாரிசு பண்ணதுனால அந்த பொண்ணு எப்பவும் நம்ம வீட்லயும் வேலை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பாரு, அதனால வந்த விளைவுதான் இது. மல்லிகா, என்ன மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காது. அதனால செண்பகத்தை வேலையை விட்டு அனுப்பிடாத. மறுபடியும் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்காதுன்னு எப்படி என்ன நம்ப சொல்ற? இல்லைங்க, நானே சொல்றேன், இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். சரி சரி மல்லிகா, அந்த செண்பகத்தை கூட்டிட்டு போ. நாங்க காவல் நிலையத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிங்க. உதவியோ உதவி, ஒளிச்சித்திரம் கேட்டீர்கள். வானொலிக்காக எழுதியவர் நாகராஜா. இந்த நாடகத்தில் பங்கு பெற்றியவர்கள் விஜயகுமாரி, கீதா, பிருந்தா தேவி, ராஜபக்சா மற்றும் ஜெயக்குமார். தேர்ந்தமிழ் ஓசைக்காக தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். இது ஒரு தேர்ந்தமிழ் ஓசையின் தயாரிப்பு. எமது அன்பிற்கினிய நேயர்களை அவ்வப்போது தேர்ந்தமிழ் ஓசையிலே நாடக மேடை என்ற பகுதியிலே புதிய புதிய நாடகங்களை நேயர்களுக்கு நாம் அறிமுகம் செய்து வருகின்றோம். தொடர்ந்து எமது இணையதளத்தில் நிலைத்திருந்து எமது நாடகங்களை கேட்டு மகிழ்வுறுங்கள்.